இத பாக்கும்போது அழகா வருதுக்கா. நமக்கு ஒரு கூட பிறப்பு இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பாசம் கிடைக்காதுக்கா. இந்த புள்ள மகாராணிக்கா கொடுத்து வச்சவா. ஒரு அண்ணே வளர்த்தாலே மகாராணி மாதிரி நினைப்பு இருக்கும். 2 பேரு அப்பா மாதிரி வளர்க்கானுவ. இவ ஆயுசுக்கும் கவலையே இல்லக்கா. இந்த புள்ள எவ்வளவு அதிர்ஷ்டக்காரியா இருந்திருக்கா பாருங்களேன். இந்த புள்ள கடைசி வரைக்கும் நமக்கு யாருமே இல்லைங்கிற நினைப்பே வராது. இந்த பையல வரவும் விட மாட்டானாக்கா. இப்படி தூக்கி சமக்கானுவ. ஹலோ, என்ன பாப்பா? இங்க தான் அருண் வீடு இருக்கு, போமா. அப்ப இங்க தனியா வந்திருக்க, அப்படிதானே பாப்பா? இல்லண்ணா. இனிமேல தனியா வர கூடாது. எங்க போனாலும் அண்ணன் கிட்ட சொல்லணும். சரிண்ணா. தங்கச்சி, நீ பச்சை பிள்ளை, உனக்கு பிஞ்சு காலு, இங்கலாம் வரலாமா சொல்லி? அப்ப நீ கூட்டிட்டு வருவியா? தூக்கிட்டே வரோம். சீக்கிரம் போனா கடை அடைச்சிருண்ணா. பாப்பா, நல்லா தெரியுமா அந்த கடையில அந்த பொம்மை இருக்குதா? சத்தியமானே நான் பார்த்தேன்னா. சரி, பாப்பா கேட்டத வாங்கி கொடுக்கலாம் வாடா. டேய் திலிப்பு, அந்த பொம்மை எப்படியாவது அந்த கடையில இருக்கணும்டா. இல்ல பாப்பா மனசு கஷ்டப்படும். நானும் அதாண்ட நினைச்சுக்கிட்டே வந்தேன். பாவம் ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்கா. பொம்மை வாங்க போறமே, பொம்மை வாங்க போறமே. எங்க பாப்பாக்கு பொம்மை வாங்கி தரா. சீக்கிரம் போடா. ஏ திலிப்பன். என்னப்பா? இல்ல பச்சை பிள்ளை தூக்கிட்டு எங்க போறியா? அப்பா. என்ன தங்க? பொம்மை வாங்க போறமே. பொம்மை வாங்க போறீங்களா? ஆமா, தெரியாதா? தெரியாதே. அண்ணே பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கானே. அதான் நாங்க கடைக்கு போறோம். ஏய் பாப்பா பாத்து கூட்டி போங்கடா. அதெல்லாம் பத்திரமா கூட்டி வந்துறோம்ப்பா. நேரா நடத்தி கூட்டி போனானே. அப்பா, என்னடா சத்தி? பச்சை புள்ள பிஞ்சு காலு. இந்த டைலாக்கே நீ எவ்வளவு நாள் சொல்றேன்னு நானும் பாக்குறேன். அப்பா, உண்மைதானப்பா. அவ பச்சை புள்ள பிஞ்சு காலு தானே. ஏய், இப்படியே செல்ல முட்டால தலையில தூக்கி வச்சிருக்கியடா. அவ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை ஆட்டி படைப்பா பாருங்க. பரவாயில்லப்பா, நீ எங்க தங்கச்சி தானே. ஆட்டி படைச்சா படிச்சுட்டு போறா. அவளுக்கு காலத்துக்கு அடிங்க இருக்கனால நாங்க ரெடி தான்ப்பா. டேய் என்னடா? அவ எங்க உசுருப்பா. சரிடா. எவ்வளவு பாசம் வச்சிருக்கானுவ. இப்படி வளர்க்கானுவல, நாளைக்கு பிள்ளை எப்படி வளர்ப்பானுவ? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு திருளால காணாம போட பச்சை புள்ள மாதிரியா முடிச்சிட்டு இருக்க. 2 வேலை பாத்துக்க, வேலைய பாரு. இந்த வேலைய பார்த்துட்டு எப்ப போனா 2 வேலை? 2 பிளான் போட்டுல போயிருக்குது. இல்ல, இப்ப காதா மரியம் தான் தமிழ் அம்மா ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி போட்டுருக்கு. இல்லனா என்னடா பதில் சொல்லட்டா? இல்ல விளையாட்டு வேணையா போகணும் சும்மா சொல்றாங்க. அம்மா, அம்மா. என்னடா ராசா, என்ன மட்டும் இந்த நாட்டுக்கு சேர்க்கவே இல்ல. டேய் விளையாண்டதுக்கே உங்க அம்மா நீ என்ன உள்ள நடத்துவாளானே தெரியல. நீ வேற ஏன்டா? இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்புப்பா. என்னைய கூட்டிட்டு நானும் வந்திருப்பேன்லப்பா. என்ன மட்டும் பியாய் விளையாட்டுக்கு கூப்பிடாம போயிருக்கீங்களப்பா. அப்படியா? நான் கூட்டு போவேப்பா. அப்படியாப்பா? டேய் அங்க போட்டு வாங்கலாடா. அப்பா, இந்த அம்மா நமக்கு வேண்டாப்பா. சம்பளி, மறந்து சிரிக்காத. வேற ஒண்ணு இல்ல தமிழே, என் மவன் இந்த அம்மா வேண்டான்னு சொன்னானா. அதுக்கு தான் அவ்வளவு புன்னகை. சத்தியமா இந்த அம்மா வேண்டாப்பா. ஆன்லைன்ல வித்துருவோம்ப்பா. வேற அம்மா வாங்கிக்கலாம்ப்பா. அப்பா, இன்னொரு அடி பியாய் விளையாட்டுல போமாப்பா. அம்மா ஆன்லைன்ல வித்துட்டு வாரே. வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஓட விட்டு அடிப்பேன். இருந்தாலும் ரொம்ப தப்புப்பா. எங்களையும் கூப்பிட்டுக்கலாம். நான் வராம போயிட்டேனே. இப்ப மீனா பாருடி, பண்ணதெல்லாம் பண்ணிட்டா எப்படி நிக்கா பாரு. பார்வதி, அவளே மறந்து இருந்தாலும் இவ மறக்க விட மாட்டா. பாரு. ரொம்பதான் அவளுக்கு கொழுப்பு. பாரு. இரு, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கா இருக்குது. காலையில 2 வரை திருட்டு மொழி முடிக்கும் போதே எனக்கு தெரியும். ஆனா இப்படி பண்ணிட்டு வந்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. அது ஒண்ணு இல்ல செம்பகவல்லி. இந்த ட்ரெஸ்ஸ போடாதன்னு நான் 1000 வாட்டி சொன்னேன்டி. நல்லதானே இருக்குது. இப்ப நல்ல காரியம் தானே பண்ணிருக்கா. பெரிய எல்லாரும் சேர்ந்தாலும் திட்டுவியே. நீ அவளுக்கு அக்கா தானே. காதாமரி தங்கமா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி போட்டிருக்கு. உசுருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சா? அதுக்கப்புறம் தானே இருக்குது. டேய் மதனே, உன் வயசு என்ன? நீ விளையாடல. சரி விடுங்க, அதான் அவரை பத்தி தெரியுமா? விடுறதா? காதாம்பரி மட்டும் உசுரோட வந்தாலும் இவங்க இருக்க முடியாது. என்ன மதனே, பெரிய வில்லங்கமாயிரும் போலக்க. பயப்படாத, அதெல்லாம் உசுரோட வரமாட்டா. இன்னுமா உசுரோட இருக்கா? நான் அப்படி பியாய் மாதிரியே இருந்தேனா? ஒரிஜினல் அத சொன்னமில்ல, பியாயே தோத்து போயிருமுன்னு. அம்மா, என்ன ராசா? ஆமா, இன்னொரு அடி விளையாடலாம். ஆமாமா, இன்னொரு அடி விளையாடலாம் வாமா. ஐயோ இந்த 2 பேரும் இன்னைக்கு வீட்ல நடக்க கூடாது சொல்லிட்டேன். யாரு நடைத்த போறா? ஏல மதனே, உன்கிட்ட வந்து கேக்க. காலையில லீவுனா பேசாம குப்புற அடிச்சு தூங்க வேண்டியதுனால என்னடா வேலை பாத்துக்க நீ?
சும்மா விளையாட்டுக்குதான். அந்த தங்கத்துக்கு உசு இருக்கான்னு கூட தெரியல. பேய் அடிச்ச மாதிரியே கிடக்கா. காதம்பரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. இல்ல இப்படி எல்லாம் பயம் கட்டுவாங்க. இவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. அவளுக்கு சிலையே வைக்கலாம். அதை விட்டுட்டு ஆளுக்கால திட்டிட்டு கிடக்காவல. நாம செய்ய வேண்டியது ரெண்டு சேர்ந்து பண்ணிருக்கு. விட வேண்டியதானே. இன்னைக்கு இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட 2 பேர் குடிக்க கூடாது. ராஸ்கல்களா, காலையில பாத்துக்க வேலையா? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு நிக்க ஸ்டைல பாரு. தமிழுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? நாமளே வெக்கப்பட்டு தலை புரிஞ்சு நிக்கும். ஸ்டைலா நிக்காம என்னத்த சொல்ல. நானே இன்னைக்கு பச்சை தண்ணி கூட தர மாட்டாள் விளையாண்டு இருக்கேன். உங்களுக்கு சிரிப்பு வருதாங்க. தவார் எப்படி இன்னைக்கு வீட்டுக்குள்ள நடைத்த மாட்டாவ. நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆவறதா நல்லது. போயிடுமா? அடி ரெண்டு தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுது. அத இந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. பாருங்களே போட்டு போட்டு குடுக்குறா. நாம இவ்வளவு திட்டமே அங்க 2 பேருக்கு பழக்கத்தை பாரு. இது மீனா பால் பாயசம் வச்சிருக்கேன் கொண்டுட்டு வரட்டு மாட்டி. இல்ல பால் பாயசம்னா அவளுக்கு பிடிக்கும். அதான் கொழுப்ப பத்தியா இவளுக்கு. நாங்களே அவளை வீட்டுக்கு விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பால் பாயசம் அவ என்ன அப்படி என்ன பெருசா பண்ணிட்டா? ரொம்ப தான் நீங்க தண்டனை கொடுக்கிய. அண்ணே நமக்காக வாழறதுக்கு ஒரு ஜீவன் இந்த வீட்ல இருக்கதா விட செய்யுது. ஆமா தங்கச்சி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். இங்க ஒரு வாரில் இருந்துச்சு எங்க? சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படிதான். உன்ட கேட்க நினைச்சேன். இன்னைக்கு எதுக்கு நீ பால் பாயாசம் வச்ச? எதுக்கோ வச்சேன். எம்மா ஐயோ இப்ப இந்த பையில போட்டு கொடுத்துருவேன். டேய் டேய் சூசு போட்டு கொடுத்துறாதீங்கடா. என்ன சொல்லி பாயாசம் தந்தா? அத்தை நானு செத்தேன். காரமரியத்தையும் தங்க பாட்டியும் செத்து போயிட்டாவே. அதான் இந்த பாயாசம் குடிங்கடான்னு சொல்லி தந்தாங்க. பாத்துக்க வேலைய பத்தியா இவ? டேய் டேய் ஏண்டா நான் என்ன அப்படியே சொல்லி தந்தேன்? ஆமாமா அப்படிதானே சொல்லி தந்தீங்க. அட பாவி பையில போட்டு கொடுத்துட்டேன். அப்படியே சொல்லி கொடுத்தா? எனக்கு அடுப்புல வேலை இருக்கு. மீனா உடனே காப்பாத்திக்க. நான் ஓடிறேன். என்னோட போயிடாத. என்ன அந்த பையில காட்டி கொடுத்துட்டேன். இனி பாயாசம் வேணும்னு வாங்க. அப்பதான் இருக்கு உங்களுக்கு. குடும்பமா பாத்துக்க வேலையா நீங்க? மீனா செம்பவலி நிக்கிற சைஸ பாரு. இது ஒண்ணு நக்கல் பண்ணி சிரிக்க வேண்டிய 2 பேரும் சேர்ந்து. இந்த தமிழை மட்டும் கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாருங்களே. முழிக்க முடிய பாரு. மொழியே இப்படிதான மாறியார. அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரில இருந்து நல்லபடியா வீடு திரும்பினாதா உங்க 2 பேருக்கு இன்னைக்கு வீட்டை சோறு. செம்பாலே அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. என்னனே இவ்ளோ பெரிய பனிஷ்மென்ட் எல்லாம் கொடுக்காத. பாரு அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? போத நிப்பாட்டுங்க. இந்த Dress போட்டது ஒரு குத்தமா? என்னைய கோத்து விட்டு அடிக்க பார்த்துட்டீங்க நீங்க. எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அப்பப்ப போடுவேன். அன்னைக்கெல்லாம் பெரிய அக்கா போறாரா இருக்கு இந்த வீட்ல. இரு இந்த ஃப்ராக்க தீயச்சு கொளுத்துறேன். உண்மையிலே நான் அந்த Dress கொளுத்த போறேன் மட்டி. சரி ஆசைப்பட்டு வச்சிருக்காளேன்னு ஒண்ணும் சொல்றது இல்ல. இந்த Dress போட்டா ரூபா விட்டு வெளிய வர கூடாதுன்னு சொல்லிருக்கா சொல்லலையா? இத பொண்ணு தெருக்கு வர போயிருக்க. தெருவே அலறடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. தெருவே அலறடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாமா ரொம்ப ஜாலியா இருக்கு. வாங்கம்மா நம்ம இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஏண்டா ஏன் செம்பகவல்லி செம்பகவல்லி ஐஸ் வைக்காம மயங்கறானே. தினேஷ் ஏன் எதுக்கு உன் அக்கா போருக்கு ஒரு அழகா இல்லையா? அப்படி ஒரு என்ன பண்ணிட்டான்னு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கிய? அது நீ போட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்க. என்ன தப்பு பண்ணாரா? என்ன வேலை பார்த்திருக்கா 2 சேர்ந்து? நம்மளால முடியல. அவ 2 பேரும் ஈஸியா முடிச்சிருக்காவ. சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படிலாம் பண்ணாத. நீங்களே கூட்டி கலவாணியா? உன் வாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் வாங்கி ஒட்டல. நான் தினேஷா இல்ல. அத்தை இவில கூட்டி கலவாணி தான் அத்தை. பொண்ணா வாய் பொத்து. உங்க கொஞ்சலிக்கு இடமே இல்லையா? என்ன கொஞ்சம் கையெடுங்க. எடுக்க மாட்டேன். சத்தியமா இனி நான் வாய் திறக்க மாட்டேன். கொஞ்சம் கையெடுங்களே. என்ன சொன்ன? உங்க கொஞ்சலிக்கு ஒரு அளவே இல்லையானே. உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு நினைச்சதா என் வாயை பத்தினவன். எருமை மாடு கொஞ்சிக்கிட்டா இருந்தோ கொஞ்சிக்கிட்டு நீயாச்சும் அப்போசராச்சு. இனிமேல் என்ன சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டா அதுக்கு அப்பதான் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். பாரு கொஞ்சிக்கிட்டு இருக்கடா கொஞ்சிக்கிட்டு. சாரு தமிழே பாருங்க எப்படி சொல்றானே. பாரு நீங்க வாய் பொத்திக்கங்க. நீங்க பொத்தினது சரிதான். பாத்திலாங்க எப்படி நடந்துக்கிட்டானே. சாரு தமிழே மன்னிக்காத தமிழே. இவனுக்கு வேலையே இதான் பாத்துக்க. ஆமாமா நேரம் பத்து கொத்த அப்படியே 2 பேரும். தமிழே நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உங்க அக்கா போறக்கு ஒரு அளவே இல்லையா? எப்பமாவது லவ் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரே. நீ சரியளவு தாங்கவே முடியல. அப்படினே கிச்சன்ல புலம்பிட்டு இருந்தா பாத்துக்க. ஆமாமா
ஐயோ ஐயோ அப்படியாட்டி சொன்னா ஆமா தமிழே யா லவ்வுக்கு ஒரு எண்டே இல்லையா 10 வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சாவ 40 வயசாவது இன்னும் லவ் விட மாட்டேக்காவல அப்படினு பொறாமையில சொல்லுவா பாத்துக்க சத்தியமா நான் சொன்னேன் சொன்னா என்னங்க நடிக்க நம்பிராதீங்க ஆமா ஆமா அது மட்டும் இல்ல தமிழே பேசாம ரெண்டுத்தையும் ஒரு காட்டுல கொண்டு விட்டுறலாம் நிம்மதியாவது இருக்கலாம் இங்க காதல பார்த்து பார்த்து நமக்கு காதல் படமே பார்க்கிறதுக்கு இப்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா தமிழே அப்படியே சொன்னா ஆமா ஆமா தமிழே 2 கோத்து விட்டு வேடிக்கை பாக்கு அவ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக என்ன கோத்து விடுறாவ சத்தியமா நான் அப்பலாம் சொல்லவே இல்ல தமிழே இல்ல இல்ல இப்பவே நீ சொல்லவா தானே சொல்லிருப்ப சத்தியமா சொல்லிருப்ப பாத்திலாங்க எப்படி சொல்லிருக்கானே அதுக்கு தான் சொல்லுது நாம இருக்குங்க நிக்கணும் ரூமுக்குள்ள போவோம்னு சொல்லுதேன் ஆகா தினேஷ் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு ஏத்த மாதிரியே சாதகமா மீது பாரு தினேஷே போதும் இல்ல நாங்க ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் பய உள்ள சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துது பாத்தியலா அதுக்குதான் சொல்லு நம்ம ரூமுக்குள்ள போயிருவோம் வாமா என்னதான் தினேஷ் பிளான போட்டாலும் சரி தமிழ் கிட்ட மட்டும் நடக்காதுல்ல அவ யாரு என் சிங்க குட்டியாச்சே இல்ல பச்சை செம்பகடி எப்படிலாம் பேசிருக்கானு அவ ஒண்ணு பேசிருக்க மாட்டா அந்த மீனா தப்பிக்கிறதுக்காக பழி போடுறா அட எடுபட்டல அப்படி பிளேட்ட மாத்திட்டா மதனனே ஏதோ ஒண்ணு பண்ணுங்கனே என் நிலைமை இன்னைக்கு என்ன ஆகுதோ யாருக்கு தெரியும் போலீஸ்னு வெளியில சொல்லிக்கிட்டு தொலைச்சிடாதீங்க ஏன் மீனா வெக்க கேடு இந்த செம்பலிக்கு போய் பயந்துட்டு இருக்கியடா சரி சரி விட்டு தள்ளுங்க வேலையை பார்க்கட்டும் இல்லத்த அவ்வளவு சீக்கிரமாலாம் விட மாட்டேன் டேய் நம்ம வேற அம்மா வாங்கிக்கலாமாடா அதனப்ப நான் முத என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியா ராசா அங்க வா அம்மா கிட்ட வா மாட்டேன் நீங்க அடிப்பீங்க நீ வரட்டாலும் அடிப்பேன் வந்துரு இந்த அம்மா தான் பெஸ்ட் அம்மா 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 நீயே அம்மா இவங்க பிள்ளை தானே இவனுக்கு இருக்க சாமர்த்தியத்துல பாதி கூட உங்களுக்கு இல்லையே அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கான் எனக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடைக்கலையே இப்ப மத அவனை பார்த்து படிச்சுக்கிடுங்க இப்ப எப்படி கவுப்பான் பாருங்க தாயே தாயே நீயே தாயே பாத்தியாடா என் நிலைமைய ஏய் பர்ஃபார்மன்ஸ் காணாதே இந்த அம்மா கோவமா தான் இருக்காங்க நீ ஏதாவது பண்ணுடா அப்பாவாலே முடியல என்னால எப்படிதான் முடியும் என் மவனுக்கு நாக்கு தள்ளிட்ட அப்ப நம்ம மௌனி எப்படி வசமா மாட்டிருக்கிய பத்தியலா என்ன நடக்குதுங்க டேய் என்னடா சொன்ன அப்பாடா சரிசப்பா வந்துட்டானே அம்மா அம்மா நடிக்காத கேட்டியா ஒரு முறை என்ன பாரம்மா கடவுளி கண்கள் நீ அம்மா காவலில் உன் போல் ஏதம்மா உன் போல் அம்மா யாரம்மா ஒரு முறை என்ன பாரம்மா அம்மா தாயே தாய்மையின் உச்சம் நீ அம்மா தாயே உன் தாலாட்டுக்கு இனியான இசையேதம்மா நம்ப சம்பகவல்லி இல்ல அவ அம்மாவை ஆன்லைன்ல வாங்க போறானா ஐயா அம்மா அப்படி சொல்லாதம்மா இல்ல நீ ஆன்லைன்ல வாங்கிக்க நான் உன்னை அப்பா மாதிரி இல்லம்மா அப்பா தான் அப்படி சொல்லுவாங்க அது குவாத்து விட்டுட்டாங்களே இந்த வீட்டு எல்லாமே நம்மள கோத்து தான் விடுது தினேஷே என்ன சதீஷே அம்மா இந்த வீட்டுல 3 என்ன ஒண்ணு போல ரோட்டுக்கு போதா எங்க அனுப்புனியா ஒண்ணு போல ரோட்டுக்கு போறாங்களா புள்ளைல உங்ககிட்ட தான் நின்னது அத்தி மறந்துட்டேனே நான் கேக்குறத பேச சொல்லுங்க மூணு எங்க போனாவே எங்க போவ இங்கதான் நிப்பாவ கையில காசு கொடுத்தீல அம்மா தாயே நீ எப்படி கெஞ்சினாலும் சரி அப்பா அப்பா ஓடிருமாவனே எங்க தப்பிச்சு ஓடிருமாவனே இது குடும்பமானு கேக்க இது தெரியாம தான் கேக்க இந்த வீட்டை அமைதலா ஒரு நேரம் கூட இருக்க மாட்டேங்குது போனோம்னா படுத்து தூங்கலான்னு வந்தேன் ஆகா காதுல இன்னும் தேன் வந்து பாயுது கச்ச 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 கச்சது ஐயோ முடியலையே அப்படியே கொஞ்சம் எட்டி பாரு சரிசு இன்னைக்கு இந்த அங்கேயே போட்டுருக்காளா இன்னைக்கு இங்க என்ன நக்க போடலாம் பண்ணான்னு தெரியலையா அதுக்குதான் இங்க பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்தா காதாம்பரியும் தங்கத்தையும் பயம் கட்டிருக்காவ பேயின்னு சொல்லி அவள 2 மயக்கம் போட்டு இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்காளவ தங்கத்தின் காதாம்பரி அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாளா மீனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கேன் ஐயா அப்பா Dress எல்லாம் பவர் இல்லப்பா அம்மா கண்ணுல தான்ப்பா இருக்குது ஏதாச்சும் சொல்ற வேணா அம்மா முழிடா அந்த முழிக்கு அந்த Dress போட்டோனே 10 10 பக்கா பொறந்ததுப்பா நான் பெத்த ராசா நான் கண்டுபிடிச்சத என் பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருக்கான் பாரு ஏண்டா ஏன் அம்மாவே 2 செகண்ட் நீங்க உத்து பாருங்கப்பா வேண்டாண்டா அதுக்கெல்லாம் என் மனசுல தைரியம் இல்ல விட்டு இல்ல மத்தங்கம் காதல்ல விழுந்துருவேன்னு சொல்ல வந்தேன் அப்படி சொல்லுங்க நம்பாதே ஐயோ மதனே மீனா சொல்லிட்டலானே எனக்கு டூட்டிக்கு கூப்பிட்டானு நினைக்கேன் அண்ணனும் தங்கச்சிமே பேசி ஒரு முடிக்கு வாங்க நான் கிளம்பிடுறேன் டேய் என்ன இப்பதானே வந்த கிளம்பிட்டா
குடும்பமா கேட்கேன் இல்ல இது குடும்பமானு கேட்கேன். பாட்டி அப்பா சொல்றாங்க குடும்பமா